Hi friends, welcome to Yesma Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எள்ளு பொடி. இது இட்லி, தோசை, சூடான சாப்பாடுன்னு எதுக்கு சாப்பிட்டாலுமே அட்டகாசமா இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூட. எவ்வளோ ஈஸியா செய்ய முடியுமோ அவ்வளோ டேஸ்டாவும் இருக்கும். இன்னைக்கு நம்ம செய்ய போற எள்ளு பொடி திருநெல்வேலி ஸ்பெஷல் எள்ளு பொடிங்க. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எள்ளு இன்றைக்கி நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, அதாவது நான் ஒரு 12-13 எடுத்து வச்சுருக்கேன். 3-4 கொத்து கருவேப்பிலை, ஒரு 5 பல்லு பூண்டு, சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வடசட்டியில் எள்ளை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதை ட்ரை ரோஸ்ட்டு தாங்க பண்ணணும். அடுப்பை முடிஞ்ச அளவுக்கு சிம்லேயே வச்சுட்டு பொறுமையாக எள்ளை வறுத்து கொடுங்க. எள்ளு நல்லா பொரியிற போது சவுண்டு வரும், கூடவே நல்ல ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக வறுத்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட எள்ளு நல்லா படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் அதே பேனில் நம்ம எடுத்து வச்ச உளுந்தை சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட இல்லாமல் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம், அதாவது தோல் நீக்காத உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்மளோட உளுந்து சூப்பராக பொன்னிறமாக வறுபட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதையுமே கூட நீங்கள் சிம்லேயே வச்சுட்டு வருங்க, அப்போ தான் தீயாமல் இருக்கும். இப்போ பொறுமையாக நல்லா வறுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட உளுந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ மறுபடியும் அதே வடை சட்டியில் நம்ம எடுத்து வச்ச வரமிளகாயை சேர்த்துருக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 12-13 வரமிளகா தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோட வரமிளகா ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் எனக்கு இந்த அளவு போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். வரமிளகாயை கடைசியாக தாங்க வறுக்கணும், இல்லைன்னா நமக்கு காரம் அடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்மளோட வரமிளகாயும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதையும் நம்ம இறக்கிட்டு அதே உளுந்து கூடையே சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச புளியையும் 5 பல் பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தும் போது தோல் நீக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, நம்ம தோல் நீக்காத அப்படியே சேர்த்துக்கலாம். அதே போல் பூண்டை முழுசாக போடுறதையும் காட்டிலும் நம்ம தட்டி கூட போட்டுக்கலாம். அப்போ சீக்கிரமாக அதில் இருக்கிற ஈரத்தன்மை போகிடும். இப்போ புளியும் பூண்டு வறுபட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கடைசியாக எடுத்து வச்ச கருவேப்பிலையும் தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக வறுபட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுபட்டு வரட்டும். அதுக்கப்புறமா இதையுமே கூட இறக்கிட்டு நம்ம உளுத்தம்பருப்பு இதில் எடுத்து வச்சோமோ அதிலே மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட எள்ளு மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக தட்டில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இதை தனித்தனியாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எள்ளு தனியாக உளுந்து கலவை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டையும் ஒன்றா அரைச்சிட்டு இப்போ நமக்கு ஒரு பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப கமன்னு வாசம் சூப்பராக அடிக்குது. ரொம்ப ஹெல்த்தியான பொடி இது. நம்ம இட்லி, தோசை, சுடு சாப்பாடு எல்லாத்துக்கூடவும் பக்கா மேட்சாக இருக்கும். நீங்கள் சுடு சாப்பாட்டில் சேர்க்கும்போது கொஞ்சம் தாளிப்பு சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.